1.5 crore உங்களோட கார்பஸ் ரிட்டையர்ட் ஆகும்போது 55 வயசுல. ஸோ அந்த 55 வயசுல ஒரு 1.5 crores இருக்குன்னாக்கா இதுதான் உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். இதை எப்படி நீங்க எஸ்டபிள்யூபி பாசிவ் இன்கம்க்கு யூஸ் பண்ணலாம்னாக்கா அந்த ஒரு 1.5 crore நீங்க 12% வரா மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட ஈக்விட்டியோட லாங் டேர்ம் ஆவரேஜே 12% உங்களுக்கு. பட் எவ்வளவு எடுத்துட்டு போறீங்க? உங்க கையில 1.5 crore இருக்கு. சொந்தமா ஒரு வீடை வாங்கிட்டீங்க, இஎம்ஐ முடிச்சிட்டீங்க, ஒரு 1.5 crore ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கையில் இருக்கு. இப்போ நீங்க சென்னைக்குள்ள ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னா 1.5 crore 2 BHK வரும். சென்னையை விட்டு வெளியே போய் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 3 BHK வரும். பட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25,000 தானே வாடகை. 2-3 பேர் ஒன்னா சேர்ந்தாக்கா ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பிரான்ச்சைஸ் எடுக்கலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் பிஸ்னஸ்ல. பிஸ்னஸ் மொத்தமா நீங்க ஒரு 3 டைப் ஆஃப் பிஸ்னஸா டிவைட் பண்ணுங்க. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் 5 பாசிவ் இன்கமோட ஐடியாஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னாக்கா பாண்டவர்கள் கிட்ட அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு. அதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னாக்கா அதில் சாப்பாடு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட ஒரு பியூட்டி. இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க, ஏதோ ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டு எஃபர்ட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் வேலைக்கே போகலை, அப்படியே உங்களுக்கு என்ன வருது, இந்த சேலரி அப்படின்றது மந்த் ஆன் மந்த் வந்துக்கிட்டே இருக்கு, வேலையே செய்யாமல் சம்பளம் வருது அப்படின்னு ஒரு ரிசோர்ஸஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல் தானே அது. அதைத்தான் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் அதை செட் பண்ணலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாது, உழைச்சிக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ சம் பாயிண்ட் இன் டைம் எனஃப் இஸ் எனஃப்னு ஸ்டாப் பண்ணணும். இப்படி ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் அது கண்டினியூ ஆகணும், இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிற இடத்துலேருந்து மேலே போகணும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க. ஐ எம் சதீஷ், ஆம்பி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் எப்படி ரீச் பண்ணுறது, ஃபைனான்ஷியல் கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எது பெஸ்ட்டு ஸ்கீம், ஃபண்ட்ஸ், இப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். பட் அது கரெக்டாக போயிட்டு இருக்கான். இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டான ஸ்கீம்ஸ் தான், ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ் தான். ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணணும், ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி கேன் ஏபிள் டு ஹெல்ப். ஓகேங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி. யாரு இந்த ஒரு 3 பேர்ல ரொம்ப ஒரு வெல்த்தியான பர்சன் 1 5 கோடி ரூபாய் ஃபைனான்ஷியல் அசெட் வச்சிருக்காரு, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இது மாதிரி ஃபைனான்ஷியல் அசெட்டாகவே ஒரு 5 கோடி வச்சிருக்காரு. 2வது பர்சன் 5 வீடு வச்சிருக்காரு, தங்கறதுக்கு ஒரு வீடு, மிச்சம் 4 வீடு வச்சிருக்காரு. அவர் அப்ராக்சிமேட்டா லெட்ஸ் சே தட் ஒரு 10,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கும் வாடகை வருது அவருக்கு. 5 வீடு வச்சிருக்காரு, ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காரு, 4 வீடை வாடகைக்கு விட்டுருக்காரு. இவர் வெல்த்தியா? 3வது பர்சன் அவரோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம். ஆனால் அவர்கிட்ட சொத்து எதுவும் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 3 லட்சம் ரூபாய் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துக்கிட்டே இருக்கு. 3 lakh rupees எவ்ரி மந்த் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அவரு சாவர வரைக்கும் எந்த ஒரு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை அவருக்கு. ஒரு மந்த்லி இன்கம் வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 பேர்ல யார் வெல்த்தி அப்படின்னு கேட்டாக்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 லட்சம் வருது பார்த்தீங்களா மாசம் ஒருத்தருக்கு, அவர் தாங்க உண்மையான வெல்த்தியஸ்ட் பர்சன். ஏன்னா 5 கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து நீங்க கரெக்டா அந்த காசை ப்ரிசர்வ் பண்ணல, கரெக்டா அந்த காசை மல்டிப்ளை பண்ணலைன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம் வரவே வராது. ஓகே, ஸோ 5 பாசிவ் இன்கம் ஐடியாஸ். இந்த ஒரு பாசிவ் இன்கம் எப்படி நீங்க கொண்டுட்டு போகலாம் அதான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாசிவ் இன்கம் ஐடியா, இது எப்பவுமே எல்லாருமே ஃபாலோ பண்ற ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். நீங்க ஃபயர்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங் ஏர்லி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருந்தாலும் சரி. சரி, எல்லாருமே நம்ம என்ன இன்னைக்கு ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கும். எல்லாரோட குறிக்கோளும் என்ன, எப்படியாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 1 crore rupees கார்பஸை சேர்த்துடணும். அண்ட் நீங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனில இருந்து இந்த பிபிஎஃப் இருக்கு, கிராச்சுவிட்டி இருக்கு, அதுல இருந்து எப்படியும் ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்துடும். ஒரு 55 வயசுல நீங்க ரிட்டையர்ட் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 25ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, 55ல ரிட்டையர்ட் ஆகுறீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஜேர்னியில் ஒரு 2 BHK இல்லை ஒரு 3 BHK வீட்டை வாங்கி இஎம்ஐலாம் முடிச்சிருப்பீங்க. ஒரு 1 crore ஃபைனான்ஷியல் கார்பஸை சேர்த்துருப்பீங்க. பிபிஎஃப் கிராச்சுவிட்டியில் ஒரு 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது எக்ஸஸாக வர்ற மாதிரி ஒரு கிரியேஷன், ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ 1.5 crore உங்களோட கார்பஸ் ரிட்டையர்ட் ஆகும்போது 55 வயசுல. ஸோ அந்த 55 வயசுல ஒரு 1.5 crores இருக்குன்னாக்கா இதுதான் உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். இதை எப்படி நீங்க எஸ்டபிள்யூபி பாசிவ் இன்கம்க்கு யூஸ் பண்ணலாம்னாக்கா
அந்த ஒரு 1.5 crore நீங்க 12% வரா மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட ஈக்விட்டியோட லாங் டேர்ம் ஆவரேஜே 12% உங்களுக்கு பேசிவ் ஃபண்ட்ல போட்டாலும் உங்களுக்கு. ஸோ நீங்க 75,000 rupees தான் அதுல வித்ட்ரா பண்றீங்க. அப்படி ஒரு சினாரியோ அண்ட் இன்ஃப்ளேஷன் 75,000னா அடுத்த வருஷம் என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு 76,000, 77,000, 6%ல என்ன ஆகும்? அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படியே ஒரு சினாரியோ நம்ம வச்சுக்கிட்டா கூட 55ல அந்த 1.5 crore 75,000 வித்ட்ரா பண்றீங்க. 65 வயசுல 75,000 இல்லைங்க, இன்ஃப்ளேட்டட் அட்ஜஸ்டட் 1.3 lakh rupees per month. 75 வயசுல 2.33 lakh per month. 85வது வயசுல 4.5 lakh. மாசம் டேட் நீங்க என்ன ஆகுது? அது விட்ராவல் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ காசை நீங்க விட்ரா பண்ணாலும் உங்ககிட்ட 85 வயசுல 4.5 lakhs மந்த் அண்ட் மந்த் விட்ரா பண்ணிட்டு இருந்தாலும் கார்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எடுத்துட்ட பிறகு அந்த 1.5 crore ஒரு 5.6 crore வளர்ந்து இருக்கும். பியூட்டிஃபுல் passive income option. Number 1, என்னோட ஃபேவரேட் passive income வேணும் அப்படின்னாக்கா all you need is 1.5 crore. Number 2 option, of course, பாப்புலரா இருக்கக்கூடிய ரெண்டல் இன்கம் ஆப்ஷன். இப்போ ஒரு 1.5 crore வந்துருச்சு உங்களுக்கு. 1 crore மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்துட்டீங்க. ஒரு 50 லட்சம் ரூபா பிபிஎஃப் கிராச்சுவிட்டி வந்துருச்சு. ஆல்ரெடி நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க. உங்க அப்பா வந்து சொல்றாரு, ஓகேடா ரிட்டையர் ஆக போற, இதை நீ ரெண்டல் இன்கம்மா எடுத்துக்கிட்டாக்கா உனக்கு வந்து என்ன ஆகும்னா உனக்கு வாடகைன்றது வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட். இன்ஃப்ளேஷனை பத்தி பிரச்சனை இல்லை, பட் எவ்வளவு எடுத்துட்டு போறீங்க? உங்க கையில 1.5 crore இருக்கு. சொந்தமா ஒரு வீடை வாங்கிட்டீங்க, இஎம்ஐ முடிச்சிட்டீங்க. ஒரு 1.5 crore ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கையில இருக்கு. இப்போ நீங்க சென்னைக்குள்ள ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னா 1.5 crore 2 BHK வரும். சென்னையை விட்டு வெளியே போய் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 3 BHK வரும். பட் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25,000 தானே வாடகை. இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டல் இன்கம் ரொம்பவுமே வெரி வெரி லோ ஈல்டிங். இதுல இன்னமுமே நீங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கு, வாட்டர் டேக்ஸ் இருக்கு. இது ஒரு பேசிவ் இன்கம் ஆப்ஷன், பட் பாப்புலர் பேசிவ் இன்கம் ஆப்ஷன், பட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா நிச்சயமா கிடையாது. மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னோட ஃபேவரட், பிசினஸ். நிறைய ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே 2-3 பேர் ஒன்னா சேர்ந்தாக்கா ஒரு பிசினஸ் ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பிரான்ச்சைஸ் எடுக்கலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் பிசினஸ்ல. பிசினஸ் மொத்தமா நீங்க ஒரு 3 டைப் ஆஃப் பிசினஸா டிவைட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் டைப் ஆஃப் பிசினஸ், நீங்க ரெகுலரா அந்த வேலையை நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்டோ ரெவென்யூவோ வருமானமோ வரும். இதுல நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னாக்கா நீங்களும் இதுல ஒரு ஒர்க்கர் தான். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னாக்கா பார்ட் டைம் பிசினஸ் ஓனர். அது என்ன பார்ட் டைம் பிசினஸ் ஓனர்? ஐ கேன் கால் மை செல்ஃப் ஆஸ் அ பார்ட் டைம் பிசினஸ் ஓனர். எப்படி? நான் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸை ஒரு 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். நான் இதுல நிறைய சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த சிஸ்டம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரெக்கரிங் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் அடுத்த ஒரு 12 மாசத்துக்கு ஒர்க்கே பண்ணலனா கூட there are system in my company. நான் இன்னைக்கு ஏர்ன் பண்ற அந்த ரெவென்யூவை, அதே ரெவென்யூவை கொஞ்சம் கூட கம்மியாகாம எனக்கு அடுத்த 12 மாசத்துக்கு வர வைக்க முடியும். தட் இஸ் கால்டு சிஸ்டம்ஸ், ரெக்கரிங் இன்கம் சிஸ்டம். அடுத்த 5 வருஷத்துக்கு என்னால் அதை செய்ய முடியும். பட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்டா ஏதோ ஒரு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். லோவஸ்ட் லெவல், லோவஸ்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒர்க் பண்ணா கூட போதும். இதுதாங்க ரெக்கரிங் இன்கம் பிசினஸ்ல இருந்து வர வைக்க முடியும் நீங்க கரெக்டான சிஸ்டம் வச்சுட்டீங்கன்னாக்கா. இதுல என்ன அட்வான்டேஜ்? ரெக்கரிங் இன்கம், நீங்க வேலை செய்யாமலே காசு வருது உங்களுக்கு. நம்பர் 1. நம்பர் 2, ஃப்ரீடம் ஆஃப் லொகேஷன், ஃப்ரீடம் ஆஃப் டைம். மூணாவது, ரியல் பிசினஸ் ஓனர். பியூட்டிஃபுல். எப்படின்னாக்கா இப்போ என்னோட கம்பெனிக்கு நான் ஒரு சிஇஓ போட்டேன். நான் என்னோட வேலையெல்லாம் என்னோட சிஇஓ பண்றாரு. எனக்கு அந்த சிஇஓ கீழே நிறைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருக்காங்க. சர்வீஸ்க்கு தனியாக இருக்காங்க, ஆப்ரேஷன் தனியாக இருக்காங்க, ரிசர்ச்சுக்கு தனியாக இருக்காங்க, அண்ட் கிளைண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு தனியாக இருக்காங்க. அதை மேற்பார்வை பண்ணுறவர் ஒரு சிஇஓ. அஃப்கோர்ஸ் அந்த சிஸ்டம் கண்டிப்பாக வரப்போகுது. அப்படின்னாக்கா 100% நான் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். எனக்குன்னு வரக்கூடிய அந்த ஒரு ரெக்கரிங் இன்கம் வந்துகிட்டே இருக்கும்ல. இது மூணாவது டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் கண்டிப்பாக ரெக்கரிங் இன்கம் இருக்குது. பட் என்ன பண்ணணும்? நீங்கள் கரெக்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை சூஸ் பண்ணணும். பிகாஸ் பிஸ்னஸ் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். நிறைய பேர் பிஸ்னஸ்ல லாஸ் பண்ணியிருக்காங்க, டீப் லாசஸ், மொத்த கேபிட்டலும் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பிஸ்னஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. ஸோ கரெக்டான பிஸ்னஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ஷன் 3 பேசிவ் இன்கம்ல. ஆப்ஷன் 4 இப்போ பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பேசிவ் இன்கம் ஆப்ஷன் என்னன்னாக்கா ஒரு நீஷ். உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்னன்னு நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி
அதை ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது, ஆர்கிடெக்ட் பண்ணுறது, சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது. உங்களுக்கு எதில் வேணால் எக்ஸ்பர்டைஸ் இருக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் பர்சனாக இருக்கலாம், லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிக்க தெரிகிற ஒரு பர்சனாக இருக்கலாம். இது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட்டு கோர்சஸ் கிரியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் 10 லெவல் கோர்ஸாவது கிரியேட் பண்ணணும். பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், சூப்பர் அட்வான்ஸ். ஸோ உள்ள வரவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கை முடிச்சவொடனே அடுத்தடுத்த கோர்ஸை வாங்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அன்அகாடமி, கிராஃபி, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க கோர்சஸை நீங்க ஃப்ரீயா லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், நீங்க எவ்ரி சாட்டர்டே ஆர் ஏதோ ஒரு டேவை பிக் பண்ணிட்டு, சண்டேவை பிக் பண்ணிட்டு, சாட்டர்டேவை பிக் பண்ணிட்டு லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், நிறைய வீடியோஸ் போடலாம், உங்க கோர்ஸை நீங்க ப்ரமோட் பண்ணலாம். மக்கள் வாங்க 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 உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, கோர்ஸை நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது ஒன் டைம் ஜாப். பட் அந்த ரெவென்யூ ரெக்கரிங்கா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டீப் எக்ஸ்பர்டைஸ் வேணும். இந்த ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்றீங்க பாசிவ் இன்கம்னா, டீப் எக்ஸ்பர்டைஸ் வேணும். ஆப்ஷன் நம்பர் 5, நீங்க ஆன்லைன்ல பண்ணது அப்படியே ஆஃப்லைனா பண்ணுங்க. உங்க நீஷ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அது ஆன்லைன்ல போடுங்க, ஆஃப்லைன்ல போடுங்க, ரெண்டுத்துலயும் ரெக்கரிங் இன்கம் கிரியேட் பண்ணுங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எஃபர்ட், எக்ஸ்பர்டைஸ், நீஷ், ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஈஸியா பண்ணக்கூடியது நம்பர் 1 ஆப்ஷன், விச் இஸ் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிரியேஷன். ஸோ ஒரு 1.5 crore நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியா என்ன பண்ணலாம், ஒரு பாசிவ் இன்கம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோப் இந்த வீடியோ ஏதோ ஒரு புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அது மாதிரி அதாவது பாசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் கார்பஸை கிரியேட் பண்ணணும், எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்ண, இது மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we can able to help you for free. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் போற ஜேர்னி கரெக்டா, டிராவல் கரெக்டா, சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணணும், ரீபேலன்ஸ் பண்ணணும், அனலைசிஸ் பண்ணணும்னால இந்த நம்பரை கால் பண்ணுங்க. ஸ்டில் we can able to help you. ஓகே, ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். see you, bye bye.